சாந்திவனம் குழுவின் அருமையான பரமபதம் திட்டத்திற்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு புனித முயற்சி. மனிதன் தனது இறுதி பயணத்தை அர்த்தமுள்ள, ஆன்மீகமான, மரியாதைமிக்க முறையில் நிறைவு செய்யும் ஒரு தெய்வீக பரப்பு. இந்த அமைப்பை உருவாக்கி ஆரிய வைசிய சமாஜத்திற்கு அன்புடன் ஒப்படைத்த உங்கள் சேவை பரிசாக அல்ல, பரம்பொருளின் ஆசீர்வாதமாகும். வைசியன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், கோயமுத்தூர் அங்கீகாரம், நன்றியையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இது ஒரு சமூகத்தின் ஒளி, ஒரு தலைமுறை தரும் மரபு, ஒரு ஆன்மாவின் புனித நடைபாதை. தொடர்ந்து இந்த காணொளியை காணுங்கள். சாந்திவனம் இறுதி பயணத்தின் புனித காவிய கட்டிடம். சாந்திவனம் ஒரு மனிதனின் கடைசி பயணத்திற்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் பரமபத வாசல். சாந்திவனம் ஒரு புனித தலம். மனித வாழ்வின் இறுதி அத்தியாயம் இங்கு அர்த்தமாய் நிறைவடைகிறது. நீரின் வளம் சூழ்ந்த இந்த நிலம் இயற்கையின் கருணை கொண்டு அமைந்த ஒரு சொர்க்க பூமி. அழகான பூங்கா, வாசனைமிக்க மலர்கள், மனதை நிமிர்த்தும் அமைதி, உயிரின் இசையை ஒலிக்கிறது. பல சக்கர தூண்கள், ஆன்மாவின் எழுச்சிக்கு வழிகாட்டிகள். ஒவ்வொரு தூணும் ஒரு உண்மை, ஒரு ஞானம், ஒரு ஒளி. சடங்குகளுக்காக பரந்த இடம், உறவுகளின் ஆசீர்வாதம், பிரிவின் புனிதம், அழகுமிக்க இருக்கை பகுதிகள், அன்பும் அமைதியும் கலந்து அமைந்த ஒரு தெய்வீக சூழல். ஒரு பூந்தோட்டம், இறுதி மலர்ச்சி, மனிதன் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் நினைவு கூறும் இடம். இறைவன் கொடுத்த நேரத்தில் நேர்மையாக வாழ்ந்தால் இங்கு வருகை ஒரு பரிசாகும். இது ஒரு பயணம் அல்ல, ஒரு திருவிழா. மனிதன் சொர்க்கம் நோக்கி செல்வதற்கான புனித நடைபாதை. இங்கு இறுதி ஒரு ஆரம்பம், ஒரு ஆன்மாவின் ஒளி, ஒரு மனிதனின் பெருமை. இப்போது காலத்தின் தேவை உணர்ந்து சுற்றுச்சூழலுக்கு மரியாதை செலுத்தும் மின்சார சாம்பலாக்க மையம் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. மாசு இல்லாமல், தொல்லைகள் இல்லாமல் இது ஒரு நவீன தீர்வு, ஆன்மாவின் அமைதிக்கான வழி. அதே நேரத்தில் பாரம்பரிய வழிமுறைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளன. மரக்கட்டைகள் மூலம் சடங்குகள் செய்யும் பழமையான முறையும் இங்கு தொடரப்படுகிறது. இது சடங்குகளுக்கான இடம் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக தலம். தியானம், ஜபம், பிரார்த்தனைக்கு ஏற்ற ஒரு புனித பரப்பு. இங்கு பரமசிவன் தன் அருளால் உருவாக்கமும் அழிவும் விடுதலையும் அருளுகிறான். அவர் உருவாக்கும், அவர் அழிக்கும், அவர் ஆன்மாவை ஒளிக்குள் வழி நடத்துகிறார். மனித உடலின் மரியாதையை பாதுகாக்க 2 ஃப்ரீசர் பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அன்பும் கவனமும் கலந்த ஒரு அர்ப்பணிப்பு. சாந்திவனத்தின் சடங்குகளுக்கான வசதிகள். சாந்திவனத்தில் மனிதன் அமைதியாக தனது பயணத்தை நிறைவு செய்ய சடங்குகளுக்கான தனிப்பட்ட இடம் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் நாள் முதல் 11ஆம் நாள் வரை சடங்குகள் செய்யும் குடும்பத்தினருக்காக அருமையாக வடிவமைக்கப்பட்ட பிரத்யோக சடங்கு மண்டபம் உள்ளது. அத்துடன் சடங்குகளில் பங்கேற்கும் உறவினர்கள் தங்கள் தூய்மையை பராமரிக்க குளிக்கும் வசதியுடன் தனிப்பட்ட ஷவர் பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி வசதியான குளியலறைகள், அமைதியும் மரியாதையும் கொண்ட சூழலில். இவை அனைத்தும் ஒரு மனிதனின் இறுதி பயணத்தை அர்த்தமுள்ள, அமைதியாக, மனமார்ந்த அனுபவமாக மாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புனித இடம் ஒரு மனமுள்ள குழுவின் கனவால் உருவானது. நிர்வாக குழுவில் பங்களித்தவர்கள் GRT மணி, நேதாஜி, சுரபி குப்ராஜ், SVPR சுந்தர், அசந்தா கிரி, பூபாலன், பை சுரேஷ், சத்யா என்கின்ற சத்யநாராயணன், வாசவி செயின் ஸ்ரீதர், வாசவி கிளப் சுரேஷ், பத்ரி, வெள்ளை சுரேஷ், நாமம்பாலு, எல்லப்பன் வைஷ்யான், சபரி CJA. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த புனித தலத்தின் ஒளியாக திகழ்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இந்த புனித தலத்தை ஆரிய வைஷ்ய சமாஜத்திற்கு அன்புடன் ஒப்படைத்தனர். இது ஒரு பரிசு அல்ல, ஒரு தலைமுறை தரும் ஆசீர்வாதம், ஒரு சமூகத்தின் நெஞ்சில் நிலைத்திருக்கும் ஒளி. இந்நிகழ்வை சிறப்பிக்க ஆரிய வைஷ்ய சமூகத்தின் பலர் தங்கள் அருமையான நன்கொடைகளை வழங்கினார். அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் கொண்டு இந்த அமைப்பை உருவாக்கிய ஒவ்வொரு நன்கொடையாளருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க்கையை மதித்து வாழுங்கள், அன்பை விதையுங்கள், நேர்மையை வளருங்கள். பரமசிவன் உங்களை ஒளிக்குள் அழைத்துச் செல்வார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.